Hi buddies, hope you are doing fine. இந்த வீடியோவில் நம்ம Matthew chapter 1 and 2 தான் பார்க்க போகிறோம். So, be patient towards the video till the end and if you are ready, let's get started. So, Matthew chapter 1ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 16th verse வரைக்கும் வந்து யாருக்கு யார் பிள்ளை, ஸோ யாருக்கு யார் பிறந்தா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரஹாமோட குமாரன் வந்து தாவீது அப்படி சொல்லிட்டு யாக்கோபோட பையன் யோசேப்பு வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் யோசேப்பு வந்து ஏசப்பாக்கு வந்து பிறந்திருக்காங்க. அது வந்து எப்படின்னா பரிசுத்த ஆவியால் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த சாப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா சொல்லியிருக்காங்க 14 தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம்லேருந்து தாவீது வரைக்கும் வந்து 14 தலைமுறை. அப்புறம் வந்து தாவீதுலேருந்து பேபிலோனுக்கு வந்து சிறைப்பட்டு போன அந்த காலம் வரைக்கும் வந்து 14 தலைமுறை. அப்புறம் பேபிலோன்லேருந்து சிறைப்பட்டு போன அந்த காலத்துலேருந்து ஏசப்பா பிறக்கிற வரைக்கும் வந்து 14 தலைமுறை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சந்ததியில் வந்து இப்படி வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ஏசப்பா ஓகேவா, ஸோ ஏசப்பா வந்து எப்படி வந்து பிறந்திருக்காங்க, அவங்களோட பிறப்பு அதை தான் வந்து மேத்யூ சாப்டர் 1 வந்து சொல்லியிருப்பாங்க. யாரோட வயிற்றில் ஏசப்பா பிறந்திருப்பாங்க அப்படின்னா மரியாள் ஓகேவா. ஸோ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஆகியிருக்கும். ஆனால் ஏசப்பா வந்து அவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து ஏசப்பா பிறக்கலை. ஸோ எப்படின்னா மரியாளோட வயிற்றில் வந்து ஏசப்பா வந்து ஒரு பரிசுத்த ஆவினால தான் வந்து கர்ப்பமே வந்து ஆகி பிறந்தாங்க. ஆனால் யோசேப்புக்கு வந்து மரியாளை கல்யாணம் பண்ணோம் அப்படின்றது வந்து ஏசப்பா வந்து மரியாளோட வயதில் வந்து கர்ப்பமாக வந்து எப்போ வந்து ஆனாங்களோ, ஸோ அப்போ வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தாட் வந்து வந்துட்டு ஓகேவா. ஸோ அதனால் வந்து அவன் வந்து என்ன நினைக்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ஆல்ரெடி அவளுக்கும் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆகிட்டு, ஸோ இவளை எல்லார் மத்தியில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சரி சீக்கிரட்டாக அவளை வந்து தள்ளி விட்டுடலாம், ஸோ இவன் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி அவன் வந்து யோசிச்சு ஒரு நாள் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஏசப்பா கர்த்தருடைய தூதன் ஓகேவா, ஸோ கடவுளோட தூதன் ஒருத்தர் வந்து அந்த யோசேப்போட சொப்பனத்தில் வந்து வாராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஐயப்படாதேன்னு சொல்லிட்டு அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அந்த தூதன் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னா எதுக்கு ஏசு வந்து பிறக்கிறாரு அப்படின்னா சகல ஜனங்களோட பாவத்தை வந்து அவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு தான் வந்து பிறக்கிறாரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து தீர்க்கதரிசி மூலமாக வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது வந்து இப்போ வந்து நடந்துட்டு இப்போது சொல்லியிருக்காங்க. தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடியே வந்து ஒரு தீர்க்கதரிசியால் வந்து இப்படி வந்து சொல்லப்பட்டுச்சு ஓகேவா. ஸோ அது வந்து இப்போ வந்து நிறைவேறிடு. இப்போது இம்மானுவேல் அப்படின்றதுக்கு வந்து மீனிங் வந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா. கடவுள் வந்து நம்ம கூட காட் பி வித் அஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ யோசேப்புக்கு வந்து அந்த தூதன் வந்து சொன்னது எல்லாமே வந்து அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உடனே அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஒய்ஃபை வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஏசுப்பா பிறக்கிற வரைக்கும் நல்லா சேஃபாக வந்து பார்த்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஏசு அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுறான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்டர். செகண்ட் சாப்டரில் வந்து என்ன அப்படின்னா, ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா. ஸோ ஏசப்பா வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அப்போ அந்த நாட்டில் ஏரோது ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, யூதேயாவில் பெத்லஹேமில் வந்து ஏசப்பா வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்றத வந்து சாஸ்திரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க ஓகேவா. எருசலேமுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா, ஏசப்பா வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து அவரை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. ஸோ ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வந்து என்ன பண்ணுது, எல்லாருக்கும் வந்து அந்த வழிகாட்டுது. ஸோ எல்லோரும் வந்து அங்கே வந்து போகிறாங்க. ஸோ இப்போ ஏரோது ராஜா வந்து எல்லாரும் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து
என்ன நினைக்கார் அப்படின்னா எருசலேம் நகரத்தார் எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பயமும் இருக்குது சரியா. அந்த பயத்தில் வந்து எல்லோரும் வந்து அப்படியே வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பிரதான ஆசாரியர் இந்த வேத பாரகர் அவங்களெலாம் கூப்பிட்டுட்டு கிறிஸ்து வந்து எங்கே பிறக்கிறாரு அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு. உடனே அவங்க வந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறக்காங்க அப்படின்றத அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் போங்க, அதுக்கப்புறம் நான் வந்து வாரேன், நீங்கள் பார்த்துட்டு அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வாரேன் அப்படின்றத வந்து சொல்லி இவங்களை அனுப்புகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இதுவுமே வந்து தீர்க்கதரிசியால் வந்து சொல்லி ஒன்று வந்து தீர்க்க தரிசனமாக வந்து சொல்லப்பட்டது. இப்போ வந்து அதுவுமே நிறைவேறிட்டு ஓகேவா. ஸோ இப்போது ஏரோது சாஸ்திரிகளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்பிடுறாரா. ஸோ அனுப்பிட்டு இப்போ எல்லோரும் வந்து போகிறாங்க. ஸோ பெத்லஹேமுக்கு வந்து எல்லோரும் போகிறாங்க. ராஜா சொன்னதை கேட்டுட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே வந்து நட்சத்திரம் வந்து என்ன பண்ணுது, அந்த குட்டி ஜீசஸ் வந்து பேபி ஜீசஸ் வந்து எங்கே இருக்காரோ ஸோ மாட்டுத்தொழுவத்தில் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்டார் வந்து என்ன பண்ணுது, வழிகாட்டுது. அப்புறம் எல்லோரும் வந்து அங்கே போகிறாங்க. போய் பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக வந்து இருக்காங்க. அங்கே போய் மரியாள் அப்புறம் ஏசப்பா வந்து பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொண்டு போகிறாங்க. என்னெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா கோல்டு, ஃப்ராங்கின்சன்ஸ், மிர் ஓகேவா, பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்பழம். ஸோ இந்த மூணையும் வந்து காணிக்கையாக வந்து கொண்டு போகிறாங்க. இப்போது அவங்களோட சொப்பனத்தில் வந்து கடவுளோட தூதன் வந்து வாராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏரோதுக்கிட்ட வந்து போகக்கூடாது, உங்கள் தேசத்துக்கு வந்து போயிருங்க அப்படின்றத சொல்லணுன்னா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட சொந்த தேசத்துக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ திரும்ப வந்து காடோட ஏஞ்சல் சரி அந்த தூதன் வந்து யோசேப்போட சொப்பனத்தில் வந்து வாராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏரோது ராஜா வந்து என்ன பண்ண போகிறாரு, ஏசப்பா வந்து கொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வகை தேடிட்டுருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே வந்து போகக்கூடாது, நீங்கள் எகிப்துக்கு வந்து ஓடிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நான் என்றைக்கு வந்து நான் சொல்லுவேனோ ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு வரலாம், அது வரைக்கும் நீங்கள் வந்து அங்கேயே இருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஆனால் இவனை என்ன பண்ணுறான், நைட்டு பிள்ளையையும் மரியாளையும் கூட்டுட்டு எகிப்துக்கு போயிடுறான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏரோது வந்து எப்போ இறந்து போகிறானோ ஸோ அது வரைக்கும் அங்கேயே இருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அங்கேயே வந்து இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆல்ரெடி ஒரு தீர்க்கதரிசியால் வந்து சொல்லப்பட்டது வந்து இப்போவும் வந்து நிறைவேறிட்டு ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஒன்றா வந்து நடக்குது. ஸோ சரியா. ஸோ இதுதான் வந்து வேதத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஏரோது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு. இது ரீசன் வந்து என்ன, சாஸ்திரிகள் எல்லோரும் வந்து இவரை வந்து ரொம்ப திட்டுறாங்க. ஸோ அதனால் இவர் என்னன்னா எப்படியாட்டும் அந்த ஜீசஸை வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கார் அப்படின்னா, அங்கே உள்ள 2 வயசு சரியா 2 வயசுக்கு உள்ள எல்லா ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் வந்து கொன்னுருங்க அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்துட்றாரு. ஸோ எல்லாரையும் வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அப்படி கொன்னதில் வந்து யாருன்னா ராகேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு குட்டி பையன். ஸோ அந்த பையனையும் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ ரொம்ப அழுதுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி உள்ள விஷயந்தான். ஸோ இதுவுமே வந்து என்ன ஆயிடுது, நடந்துட்டு. ஸோ அவர் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, ஜீசஸ் வந்து கொன்னுடலாம் அப்படின்றதுக்காண்டிது 2 வயசில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொல்ல வச்சிடுறாங்க. ஸோ இப்படி ராகேலோட பிள்ளையும் வந்து இறந்து போயிடுது. இது வந்து ஆல்ரெடி எரேமியா தீர்க்கதரிசி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து இப்படி நடந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஏரோது என்ன பண்ணிடுறாரு, ஸோ இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே யோசேப்புக்கு வந்து திரும்ப காடோட தூதன் வந்து யோசேப்போட சொப்பனத்துக்கு வந்து போயிட்டு, ஸோ இவர் வந்து இறந்து போயிட்டான்னு சொன்னனால ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து உன்னோட பிள்ளையும் ஒய்ஃபையும் கூட்டிட்டு நீ வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவரே என்ன பண்ணுறாரு, ஓகே அப்படின்றதுக்காண்டி இவரும் என்ன பண்ணிடுறாரு, சரின்ட்டு இவரும் கூட்டு போயிடுறாரு சரியா. அப்புறம் கூட்டு போகலான்ட்டு நினச்சிட்ருக்க டைமில் ஏரோது ராஜா இறந்து போயிட்டார். ஓகே, ஏரோதுக்கு ஒரு பையன் இருக்கான், அர்ஹேல ஆயு அப்படின்ற ஒருத்தன் இருக்கான். ஸோ அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், அரசாண்டுட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம அங்கே வந்து போகக்கூடாது யூதேயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுற, அதுவுமே கடவுளோட தூதன் சொன்னனால இவர் என்ன பண்ணிடுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இந்த பிளேஸ்க்கே வந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்கே போகிறாங்க, நாசரேத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ நாசரேத்துக்கும் போயிடுறாங்க. ஸோ இதுவுமே தீர்க்கதரிசியால் ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ தீர்க்கதரிசி எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாசரேத் அப்படின்ற ஊருக்கு தான் வந்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நசரேனையாகி இயேசு கிறிஸ்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இப்போது நாசரேத்துக்கு வந்தனால இப்போ ஏசப்பா வந்து நசரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் செகண்ட் சாப்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.